Hi friends, welcome back to our channel. This is Vijay. நம்ம சேனல்ல மேக் பண்ணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு வர வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் அப்படிங்கிறது உலக அளவுல மிகப்பெரிய அளவுல பூம் ஆயிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சோசியல் மீடியா ஒரு அப்ளிகேஷன். இந்த யூடியூப் மூலமா நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன தேவைனாலுமே யூடியூப் தான் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய யூடியூப் பயன்படுத்தி ஒரு 5 விதமா நம்ம எப்படி இன்கம் ஏர்ன் பண்றது அப்படின்னு டீடைலா பார்க்க போறோம். இந்த 5 விதமான இன்கம்க்கு நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெருசா இருக்கணும், பெரிய அளவுல லேக்ஸ் கணக்குல வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 1000க்குள்ள இருக்கு அப்படின்னாலும் உங்க இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க, என்னென்ன வழிமுறைகள் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம், எப்படி எல்லாம் மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற டீடைலா பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வீடியோ பொறுத்த வரைக்கும். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம. இந்த 2024ல நம்மளோட யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதுல எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும் அப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல யூடியூப் சேனல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் என்னென்ன வழிமுறை பண்ணீங்கன்னா உங்களால யூடியூப்ல வந்து பெரிய அளவு க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்லி தரப்போறேன். சோ இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 விதமான முக்கியமான இன்கம் சோர்ஸ் ஆஃப் யூடியூப் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 5 வழிமுறைகள் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், எப்படி எல்லாம் மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறத டீடைலா பார்க்க போறோம். அதுல முக்கியமா 5வது சொல்லக்கூடிய வழிமுறை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்டான ஒரு வழிமுறை. சோ அதை ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். நம்பர் 1 பாத்தீங்கன்னா AdSense. நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட் வருது அப்படின்னா அது இன்கம் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசென்ட் டைம்ல எல்லா விதமான சேனல்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. நம்ம கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சேனலுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா யூடியூப் வந்து எல்லா விதமான கம்பெனி கிட்ட இருந்து இன்கம் வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதை வந்து எங்க கொண்டு போய் கொடுக்கறது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்க கொண்டு போய் ஷோ ஆகுதுன்னு தெரியாம எல்லா சேனல்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆட் அப்படிங்கிறது ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரீசன். சோ அதுக்காக வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க, கண்டிப்பா கிடைக்காது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ரீசன். நமக்கு கிரைட்டீரியா வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வரணும். சோ அப்படி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா AdSense மூலமா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். எவ்வளவு ப்ரோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் $1 இருந்து மேக்ஸிமம் $2-3 பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு. சோ எல்லாருக்குமே அப்படிதான் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. அது கிரைட்டீரியா பொறுத்து மாறும், நிச்சயம் பொறுத்தா சேஞ்சஸ் ஆகும். நீங்க ஒரு டெக் சேனல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு $2 பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிடைக்குது. குக்கிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 0.5ல இருந்து நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஆயிட்டு இருக்கும். பட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 1000 வீக் வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க AdSense மூலமா. ரெண்டாவது வழிமுறை அப்படின்னா மெர்சன்டைஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ மெர்சன்டைஸ் அப்படின்னு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யூடியூப் வீடியோ வந்து பிளே ஆயிட்டு இருக்கும், அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதுல லோகோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வச்சிருப்பாங்க. இது நம்ம எப்படி பண்றது அப்படின்னா யூடியூப்ல இருந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மெர்சன்டைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு அந்த டீஸ்பிரிங் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும். டீஸ்பிரிங் அப்படிங்கிற வெப்சைட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு டி-ஷர்ட்ல வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்றது. அதே மாதிரி ஒரு மக் இருக்கு, அதுல வந்து பிரிண்ட் பண்ணி வந்து சேல் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா டீஸ்பிரிங்ல வந்து பண்ணிக்க முடியும். அந்த டீஸ்பிரிங்ல நம்மளோட லோகோ, வேற ஏதாவது ஒரு ப்ராடக்டோட லோகோ இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோக்கு கீழே ப்ரோமோட் பண்ணும்போது அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் கிடைக்கும். சோ அது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வரும். வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து வரும். இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மெர்சன்டைஸ்ல அப்படிங்கிறது வரும். அதுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜஸ் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்து வந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் ஆகும். இது பெஸ்டான சூப்பரான வழிமுறை கூட சொல்லலாம். மூணாவது வழிமுறை அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ். இந்த சூப்பர் தேங்க்ஸ் பாத்தீங்கன்னா லைவ்ல மட்டும் தான் இருந்துருச்சு, பட் இப்போ வந்து ஃபுல் வீடியோஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க வீடியோ பண்றீங்க, உங்களோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு இன்கம் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க, வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கு அந்த வீடியோக்கு கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு $40, $50, $200, $30 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் மொத்தமா உங்களுக்கு தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுல கொஞ்சம் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு வழிமுறை. நிறையவே கேமிங் சேனல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய இன்கம் ஆன் பண்ணுவாங்க. லைவா இருக்கட்டும் இல்ல நார்மல் வீடியோஸா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நல்ல இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். சோ இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சிம்பிள். இந்த விஷயத்தை நீங்க எனேபிள் பண்றதுக்கு உங்க டேஷ்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா போய் எனேபிள் பண்ணிக்கலாம். சோ நம்ம சுத்தி வச்சு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நாலாவது முக்கியமான வழிமுறைகள் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே பாத்தீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் தி பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம். நிறைய
இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும், பாசிவ் இன்கமா. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கத்துக்கும் போது நிறைய விதமான இன்கம் பாத்தீங்கன்னா உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ யூடியூப்ல நம்ம எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னா மொத்தம் 2 விதமா பண்ணலாம். நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அது நீங்க பை பண்ணாமலே அதை பத்தி நீங்க பேசி நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், போய் பை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி வந்து உங்க லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி அவங்க வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன்ஸ் அப்படின்னு கிடைக்க போது அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தகுந்த மாதிரி கமிஷன்ஸ் ரேட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். இல்ல இன்னொரு வழிமுறைக்கு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பை பண்ணி அதை அன்பாக்சிங் பண்ணி அதை பத்தி நீங்க ஃபுல்லா டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போயிட்டு வாங்கிக்க அப்படிங்கும்போது நிறைய சேல்ஸ் நடக்கும். ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு வந்து நிறைய லாக்ஸ் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே இருக்கு, இல்ல இப்போதான் புதுசா சேனல் ஆரம்பிக்க அப்படின்னாலும் உங்க தாராளமா பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்க முடியும். நீங்க பண்ணக்கூடிய ஒரு 10 வீடியோஸ்ல ஒரு வீடியோ நல்லா வைரல் ஆகுது, ஒரு 10,000 மேல பாத்தீங்கன்னா வீஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு மினிமம் ஒரு 10 ல இருந்து 25 சேல்ஸ் நடக்கும். அப்படிங்கும்போது மாசம் ஒரு 5,000 10,000 உங்களை ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட். 5வது முக்கியமான விஷயம் அப்படின்னா அதே சொன்ன மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறதா. நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு நிறைய பண்றாங்க. பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் நம்ம பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பிராண்ட் அப்ரோச் பண்ணலாம், இல்ல இன்னொரு யூடியூப் சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயமா பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் மூலமா பாத்தீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு பிராண்ட் இருக்காங்க, அந்த பிராண்டை பத்தி நம்ம ஒரு நிமிஷம் வந்து பேசினா போதும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம் 11. ஸோ ட்ரீம் 11 பத்தி நம்ம ஒரு நிமிஷம் பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு 25K ல இருந்து 30K வரைக்கும் கிடைக்கும். அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க படக்கூடிய வீடியோவை எல்லாரும் 1 lakh மேல பாக்குறாங்க அப்படின்னா மினிமம் நீங்க 30K தாராளமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க சார்ஜஸ் பண்ணலாம். இது ட்ரீம் 11 மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது நீங்க அப்ரோச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நிறைய இமெயில்ஸ் வந்து வரும், உங்களுக்கு வந்து நிறைய ஒரு வியூஸ் வந்து போகும்போது உங்களுக்கு நிறைய இமெயில்ஸ் வரும், அதை மட்டும் நீங்க ப்ரொமோட் பண்ணி கொடுத்தாலே போதும். சோ இந்த மாதிரி வழிமுறைகளை பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோல ஒரு 5 விதமான வழிமுறைகளை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம், எப்படி வந்து யூடியூப் வந்து பணம் சம்பாதிக்குது அப்படின்னு. சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா யூடியூப் வந்து பணம் சம்பாதிக்கிறது வெறும் வீடியோ போடணும், அதுக்கு ஆட்சன்ஸ் வந்து ஆட் வரும், சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இவ்வளவு தூரத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ வெறும் ஆட் மட்டுமே வச்சு நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியாது. அப்படி பண்றதா இருந்தா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் ரன் பண்ண மாட்டாங்க. சோ உங்களுக்கு 2024ல ஒரு நல்ல யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சொல்லி தரப்போறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மேக் மீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம் பாக்குறேன். அது ஒரு டாடா, பை பை.